இந்தியாவுக்கும் மாலைத்தீவுக்கும் இடையிலான பிரச்சனையை பற்றியும் மாலைத்தீவோட மினிஸ்டர்கள் சொன்ன கருத்தில் எந்தளவுக்கு உண்மைத்தன்மையானது இருக்கு என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிரச்சனையானது எங்கே ஆரம்பமாகி இருக்கு என்று பார்த்தோமே என்றால் லாஸ்ட்டாக மாலைத்தீவில் நடந்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் இருந்துதான் இந்த பிரச்சனையானது ஆரம்பமாகி இருக்கு. இந்த எலெக்ஷனானது நடக்க முன்னமே மாலைத்தீவில் இருக்கின்ற மக்கள் மத்தியில் இந்தியா மாலைத்தீவின் மீது ஆதிக்கத்தை செலுத்துகின்றது, மாலைத்தீவினுடைய அரசியலில் இந்தியாவானது தலையிடுகிறார்கள் என்ற கோபமானது இந்தியா மேலே மாலைத்தீவு மக்களுக்கு இருந்திருக்கு. எப்படி பெரிய நாடுகள் சின்ன நாடுகள் மேலே ஆதிக்கத்தை செலுத்துவார்களோ அதே மாதிரி தான். உதாரணத்துக்கு சொல்ல போனால் சீனா எப்படி பக்கத்தில் இருக்கின்ற தைவான் பிலிப்பைன்ஸ் மேலே ஆதிக்கத்தை செலுத்த ட்ரை பண்ணுகிறார்களோ அதே மாதிரி தான் இந்தியாவும் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஸ்ரீலங்கா, மாலைத்தீவு போன்ற சின்ன நாடுகளில் ஆதிக்கத்தை செலுத்துகிறார்கள். இதற்கு உதாரணமாக இந்தியாவோட ராணுவ வீரர்கள் மாலைத்தீவில் இருக்கிறார்கள். இந்தியாவோட போர்க்கப்பலானது அடிக்கடி மாலைத்தீவை சுற்றி வந்து கொண்டே இருக்கு. இதற்கு இந்தியா தரப்பில் இந்த என்ன விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்றால், நாங்கள் மாலைத்தீவுக்கு அதிக மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸை கொடுத்திருக்கோம், அதனை பராமரிப்பு செய்வதற்காண்டித்தான் எங்களுடைய ராணுவ வீரர்கள் மாலைத்தீவில் இருக்கிறார்கள் என்றும், எங்களுடைய போர்க்கப்பல்கள் மாலைத்தீவை சுற்றி வருவதற்கான காரணம் நாங்கள் இந்தியன் ஓசனை பாதுகாக்கணும், அதுக்காண்டித்தான் அடிக்கடி ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடுகிறோம் என்று சொல்கிறார்கள். இதுவே நீங்கள் மாலைத்தீவு சைட்டில் எடுத்து பார்த்தீங்கள் என்றால் இப்படி இந்தியாவோட போர்க்கப்பலானது அடிக்கடி மாலைத்தீவை சுற்றி வருவது அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இந்தியா என்பது பெரிய ஒரு நாடு, மாலைத்தீவு ஒரு குட்டி நாடு. இப்படி இருக்கையில் பெரிய ஒரு நாட்டினுடைய போர்க்கப்பலானது அடிக்கடி மாலைத்தீவை சுற்றி வரும்போது இந்தியா மாலைத்தீவை பயமுறுத்தி மாலைத்தீவில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட முற்படுகிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தை மாலைத்தீவு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கு. இது மாலைத்தீவு மக்களுக்கு பிடிக்கல. ஆகவே இதனை ஒரு அரசியல் வாய்ப்பாக பயன்படுத்தி இப்போது மாலைத்தீவினுடைய பிரசிடண்டாக இருக்கிற நபர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்னை பிரசிடண்டாக நீங்கள் செலக்ட் பண்ணினீங்களே என்றால் மாலைத்தீவில் இருக்கிற இந்தியாவோட இராணுவத்தை நான் வெளியேற்றுகிறேன் என்று இந்தியா அவுட் என்ற பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். அதுக்கு பிறகு தேர்தலானது இடம்பெறுகின்றது. இதில் வாக்குறுதியை கொடுத்த நபர், இந்தியாவை வெளியேற்றுகிறேன் என்று வாக்குறுதியை கொடுத்த நபர் பிரசிடண்டாக செலக்ட் பண்ணப்படுறார். இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்தியா மேலே மாலைத்தீவு மக்களுக்கு இருக்கின்ற வெறுப்பு தான் இந்த தேர்தல் ரிசல்ட்ஸாக வெளியே வந்திருக்கு. மாலைத்தீவுக்கு புதுசாக வந்த பிரசிடன்ட் வந்த உடனேயே இந்தியாவோட இராணுவமானது மாலைத்தீவை விட்டு வெளியேறும்படி ஆர்டரை போட்டிருந்தார். இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது. இதனால இந்தியாவானது தன்னுடைய முக்கியமான மினிஸ்டரை மாலைத்தீவுக்கு அனுப்பி மாலைத்தீவோட பிரசிடண்டோட பேச்சுவார்த்தையை நடத்த வைத்திருக்கிறார்கள். ஆனால் மாலைத்தீவானது தன்னுடைய முடிவில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தையும் மிகப்பெரிய கோபத்தையும் இந்தியாவோட ஈகோவையும் தூண்டிவிட்டது என்று சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற முக்கியமான வளர்ந்து வருகின்ற வல்லரசு நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய இராணுவ பலத்தை வைத்திருக்கு. உலக அரசியலில் முக்கியமாக இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நாடு இந்தியா. இப்படி இருக்கையில் இப்படி மிகப்பெரிய நாடாக இருக்கின்ற இந்தியாவோட பேச்சை ஒரு குட்டி நாடு கேட்கலை. இந்த குட்டி நாடு இந்தியாவை வேணாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஆகவே மாலைத்தீவானது இந்தியாவை வேணாம் என்று சொல்கிறார்கள். இதற்கு மாலைத்தீவுக்கு எப்படியான பதிலடியை கொடுக்கலாம், மாலைத்தீவை எங்களுடைய பக்கம் எப்படி திரும்ப இழுக்கலாம் என்று யோசித்த இந்தியாவானது மாலைத்தீவினுடைய பொருளாதாரத்தில் கை வைக்க ஆரம்பித்திருந்தார்கள். அதாவது இந்தியாவானது தங்களுடைய சுற்றுலாத்துறையை ப்ரமோட் பண்ண ஆரம்பித்திருந்தார்கள். இந்தியாவிலே நிறைய நல்ல சுற்றுலா தலங்கள் இருக்கின்ற தீவுகளானது இருக்கு, ஆகவே அதுக்கு நீங்கள் விசிட் பண்ணுங்கள் என்று அதனை ப்ரமோட் பண்ண ஆரம்பித்திருந்தார்கள். இது மாலைத்தீவினுடைய சுற்றுலாத்துறையில், அதாவது மாலைத்தீவினுடைய பொருளாதாரத்தில் நேரடியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு என்று சொல்ல முடியும். ஏனென்றால் இந்தியாவில் இருந்துதான் நிறைய பேர் சுற்றுலாக்காண்டி மாலைத்தீவுக்கு போவார்கள். மாலைத்தீவினுடைய பொருளாதாரமானது 60% மேலே தங்களுடைய சுற்றுலாத்துறையை நம்பித்தான் இருக்கு. எப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்தியாவானது தங்களுடைய தீவுகளோட சுற்றுலாத்துறையை ப்ரொமோட் பண்ணி இருப்பதால் இந்தியாவில் இருக்கிற நபர்கள் இந்தியாவில் இருக்கின்ற தீவுகளுக்குத்தான் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார்கள், மாலைத்தீவுக்கு போவதை நிப்பாட்டி விடுவார்கள். ஆகவே மாலைத்தீவோட பொருளாதாரமானது அடிவாங்க ஆரம்பித்திருக்கு. உங்களுக்கு தோணலாம், இந்தியாவானது தங்களுடைய சுற்றுலாத்துறையை மேம்படுத்தணும் என்றதுக்காண்டித்தான் இப்படியான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று. ஆனால் நீங்கள் இதனை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தா தான் இதில் இருக்கிற உண்மையானது உங்களுக்கு புரிய வரும். மாலைத்தீவு அரசாங்கமானது தங்கள நாட்டில் இந்த இந்தியாவோட ராணுவ வீரர்களை வெளியேற சொன்ன பிறகுதான் இந்தியா தங்களுடைய சுற்றுலாத்துறையை ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்திருந்தார்கள். ஏன் மாலைத்தீவு இந்த முடிவை சொல்லக்கு முன்னம், இந்த ஆர்டரை போடக்கு முன்னமே இந்தியா தங்களுடைய சுற்றுலாத்துறையை ப்ரொமோட் பண்ணி இருக்கலாம் தானே. நீங்கள் இதனை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள், அப்போதான் இதில் இருக்கிற உண்மையானது உங்களுக்கு புரிய வரும். ஆகவே இந்தியாவானது இப்படியான நடவடிக்கையில் ஈடுபட்ட பிறகுதான் மாலைத்தீவு அரசாங்கத்துக்கு உண்மையிலானது புரிய ஆரம்பிச்சிருக்கு.
மாலத்தீவு இந்தியாவோட ராணுவ வீரர்களை வெளியேற்ற சொன்னதுக்கு தான் இந்தியா மாலத்தீவோட பொருளாதாரத்தில் கை வைத்திருக்கிறார்கள் என்பது மாலத்தீவு அரசாங்கத்துக்கு புரிய ஆரம்பித்த பிறகு மாலத்தீவில் இருக்கிற 3 மினிஸ்டர்கள் இந்தியாவை அவமதிக்கிற கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார்கள். அவர்கள் எப்படியான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறார்கள் என்பதை இந்த வீடியோவோட இண்டில் விளக்கமாக பார்ப்போம். இப்போது இந்த வீடியோவை கண்டினியூ பண்றேன். இப்படி மாலத்தீவோட மினிஸ்டர்கள் இந்தியாவுக்கு எதிரான கருத்தை தெரிவித்த உடனே இந்திய மக்கள் சும்மா இருப்பார்களா? மாலத்தீவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிருந்தார்கள். மாலத்தீவுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்ள இருந்த இந்தியாவோட மக்கள் மாலத்தீவில் புக் பண்ணி இருந்த ஹோட்டல்கள் மற்றும் டிக்கெட்டுகளை கேன்சல் செய்ய ஆரம்பித்திருந்தார்கள். இது மாலத்தீவோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சிகளை, அதாவது பாதிப்புகளை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருந்தது. சரி, இதோடு நிறுத்தினார்கள் என்று கேட்டால் கிடையாது. ட்விட்டர் என்று அழைக்கப்படுகின்ற, தற்போது எக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற தளத்தில் மாலத்தீவு அவுட் அண்ட் ஹேஷ்டேக்கை ட்ரெண்டிங் பண்ண வைத்திருக்கிறார்கள். இப்படி இந்தியாவோட மக்கள் மாலத்தீவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கிறதாலையும் மாலத்தீவோட பொருளாதாரமானது பாதிக்கப்படுறதாலையும் மாலத்தீவோட அரசாங்கமானது இந்தியாட்ட மன்னிப்பை கேட்டிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், எங்களுடைய மினிஸ்டர்கள் இப்படி இந்தியாவை பற்றி தரைக்குறைவான வார்த்தைகளை பேசியிருப்பது தவறு என்று சொல்லி இந்தியாட்ட மன்னிப்பு கேட்கிறது மட்டுமில்லாமல் அந்த தரைக்குறைவான வார்த்தைகளை பேசி அந்த 3 மினிஸ்டர்களையும் பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள். இப்படி மாலத்தீவானது இந்தியாட்ட மன்னிப்பு கேட்ட பிறகும் இந்தியாவோட மக்கள் மாலத்தீவை புறக்கணிப்பதை நிறுத்தல, மாலத்தீவுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இதுதான் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான பிரச்சனையாக இருக்கு. சரி, மாலத்தீவுடனான அனைத்து உறவுகளையும் இந்தியா துண்டித்தார்கள் என்றால் அது மாலத்தீவுக்கு எப்படியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று பார்த்தோம் என்றால், மாலத்தீவோட பொருளாதாரமானது பாதிக்கப்படும். ஏனென்றால் இந்தியாவில் இருந்துதான் நிறைய சுற்றுலா பயணிகள் மாலத்தீவுக்கு போகிறார்கள். ஆகவே மாலத்தீவோட சுற்றுலாத்துறையானது பாதிக்கப்பட்டு மாலத்தீவினுடைய பொருளாதாரமானது பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நிறைய வர்த்தக ஒப்பந்தங்களானது போடப்பட்டிருக்கு. இதனால் அது பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருந்து மாலத்தீவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் தடைப்படும். அதே நேரத்தில் மாலத்தீவில் இருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களும் தடைப்படும். இதனால் மாலத்தீவோட பொருளாதாரமானது ஆட்டங்காணும் என்று சொல்ல முடியும். சரி, மாலத்தீவு உடனான உறவுகளை இந்தியாவானது துண்டிக்கிறதால இந்தியாவுக்கு எப்படியான பாதிப்புகள் ஏற்படும் என்று பார்த்தோம் என்றால், இந்தியாவுக்கு எந்த விதமான பொருளாதார ரீதியான பாதிப்புகளும் ஏற்படாது, பெருசா பாதிப்புகள் ஏற்படாது. ஆனால் இந்தியாவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் தான் மிக பெருசாக ஏற்படும். ஏனென்றால் மாலத்தீவினுடைய பொருளாதாரமானது பாதிக்கப்படும் போது மாலத்தீவு என்ன செய்கிறது என்று யோசிப்பார்கள். இப்போது இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி சீனாவானது உள்ள நுழைந்து மாலத்தீவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து மாலத்தீவோட பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு போக உதவுவார்கள். இப்படி மாலத்தீவுக்கு சீனாவானது உதவும் போது ஆட்டோமேட்டிக்காகவே சீனா பக்கம்தான் மாலத்தீவானது போக ஆரம்பிப்பார்கள். இதனால் சீனாவோட இராணுவ தளமானது மாலத்தீவில் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சீனாவோட உளவு கப்பல்களை மாலத்தீவானது தங்களுடைய நாட்டுக்கு வருவதற்கு அனுமதிப்பார்கள். இது இந்தியாவுக்கு தான் மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். ஏனென்றால் சீனாவோட இராணுவத்தளம் மாலத்தீவில் வருவதாக இருக்கட்டும், சீனாவோட உளவு கப்பலானது மாலத்தீவுக்கு வந்தது என்றால் இந்தியாவோட ஏர்பேஸ் மற்றும் இராணுவ தளங்களானது எங்கெங்கே இருக்கு, எப்படியான ஆயுதங்களை இந்தியாவானது பயன்படுத்துகிறார்கள், எப்படியான புதிய ஆயுதங்களை இந்தியா கண்டுபிடித்து அதனை சோதனை செய்கிறார்கள், அதனுடைய திறன்கள் எப்படி இருக்கு, அதனுடைய கேப்பபிலிட்டி எப்படி இருக்கு என்பதற்கான அனைத்து தகவல்களையும் சீனாவானது தங்களுடைய உளவு கப்பல்கள் மூலம் தெரிந்து கொள்வார்கள். இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். ஆகவே இப்போது இந்தியாவானது மாலத்தீவுக்கு மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு மாலத்தீவானது இறங்கி போற மாதிரி தான் தெரியுது. ஆனால் அப்படி இல்லாமல் இந்தியா எங்களை மிரட்டி பார்த்து விட்டார்கள். ஆகவே இந்தியாவுக்கு சரியான பதிலடியை கொடுக்கணும் என்றதுக்காண்டி மாலத்தீவு இந்தியாவுடனான அனைத்து உறவுகளையும் துண்டித்து விட்டு சீனா பக்கம் போனார்கள் என்றால் அது இந்தியாவுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தாட்டியும் பாதுகாப்பு ரீதியாக இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆகவே இப்போது மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுல விரிசலானது ஏற்பட்டிருப்பது இந்தியாவுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இதனை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இதில் இருக்கிற உண்மைகள் உங்களுக்கு புரிய வரும். சரி, மாலத்தீவோட மினிஸ்டர்கள் சொன்ன கருத்துக்களை பார்க்கலாம். முதலாவது, இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற மோடி அவர்கள் கிளவுன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இரண்டாவதாக, இந்தியாவோட மக்களை ஒரு தரைக்குறைவான வார்த்தையால் சொல்லியிருக்கிறார்கள். அதனை நான் இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. மூன்றாவதாக, தீவிரவாதிகள் என்று இருக்கிறார்கள். நான்காவது, இஸ்ரேலோட பப்பட் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் இவர்கள் சொன்ன முதல் 2 கருத்துக்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவர்கள் அப்படியான கருத்துக்களை தெரிவிச்சிருக்க கூடாது. அது அவர்கள் மேலே இருக்கிற தவறுகள் தான். ஆனால் அவர்கள் கடைசியாக சொன்ன 2 கருத்துக்களை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? இஸ்ரேல் காசா பகுதிக்கு நுழைந்து தீவிரவாத தாக்குதலை மேற்கொண்டு காசா பகுதியில் இருக்கின்ற அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இப்ப வரையுமே 22,700க்கும் அதிகமான அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் 9,000க்கும் அதிகமான குழந்தைகள். இப்படி இஸ்ரேலானது காசா பகுதிக்கு நுழைந்து தீவிரவாத
தாக்குதலையும் போர்க்குற்றத்தையும் இனப்படுகொலையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்தியா இஸ்ரேலுக்கு முழுமையான சப்போர்ட்டை கொடுக்கிறார்கள். இப்போது இந்தியாவை எப்படி அழைப்பார்கள்? உதாரணத்துக்கு தீவிரவாத செயலில் ஈடுபடுற நபர்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிற நபர்களையும் தீவிரவாதிகள் என்றுதான் சொல்வார்கள். இஸ்ரேலுக்கு இப்போது இந்தியாவானது சப்போர்ட் பண்ணுகிறார்கள். ஆகவே இந்தியாவை எப்படி அழைப்பார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கு. இதனை உங்களுடைய மனதில் வச்சுக்கொண்டு மாலத்தீவோட மினிஸ்டர்கள் சொன்ன கடைசி 2 கருத்துக்களும் பொய்யா என்பதை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதற்கான பதிலானது எனக்கு தெரியும். உங்களுடைய பதில்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இனப்படுகொலை செய்கிற நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணினால் சப்போர்ட் பண்ற நாடுகளோட கையிலையும் இரத்தக்கரியானது படியும் என்பதுதான் உண்மையாக இருக்கு. இதனை சொன்ன உடனே நிறைய பேர் கொமெண்ட்ல வந்து கழுவி ஊற்றுவீங்கள். என்னதான் நீங்க கழுவி ஊற்றினாலும் உண்மையை யாராலையும் மாற்ற முடியாது. நாட்டுப்பற்றும் தேசபக்தியும் இருக்கத்தான் வேண்டும். அதில் எந்த விதமான குறைகளையும் குற்றத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் நாட்டுப்பற்றுக்கு முன்னர் மனிதனையும் மற்றும் மனிதத்தோடு செய்யப்பட வேண்டும். அதுக்கு பிறகு நாட்டுப்பற்றை காட்டலாம். ஆகவே இந்த வீடியோவில் எந்த நாடுகளுக்கும் சப்போர்ட் பண்ணாமல் நடக்கின்ற பிரச்சனையை அப்படியே சொல்லியிருக்கேன். இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க.